வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சில இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான நியூஸஸ் தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் செத் ஃப்ரீகன் ராலன்ஸ்லேருந்து. தலைவன் பார்த்தீங்கன்னா இப்போ இமீடியட்லி ராயல் ரம்பிளுக்கு ஆஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா வருவாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது கிட்டக்க வர நியூஸ் வந்துனே இருக்குது. ஏன்னா செத் ராலன்ஸுக்கு இன்ஜுரி ஆகி ஒரு பெரிய இன்ஜுரி 6 மாதம் 8 மாதம் சாம்பியன்ஷிப்லாம் வெக்கேட் பண்ணார். அதுக்கப்புறம் 2 மாதத்துலேயே க்யூர் ஆகிடுன்னு சொன்னாங்க. இப்போ அவர் இன்ஜுரி ஆகி கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது. அதை வச்சு பார்க்கும்போது செத் ராலன்ஸ் ரிட்டர்ன் ஆவாரா அப்படின்லாம் சில கணிப்புகள் இருந்தது. இதெல்லாம் இருந்தாலும் இப்போ அப்சர்வர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, செத் ராலன்ஸ் ராயல் ரம்பிளுக்கு சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் கொடுப்பாரு. பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இருக்கும். இப்போ பாலேமன் வேறு பார்த்தீங்கன்னா இந்த விஷன் இருக்க டீம் 4 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் இருக்க போகிறாங்க. செத் ராலன்ஸ் அந்த டீம் கூட ஒரு ஸ்டோரி லைன் போக போகிறாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். செத் ராலன்ஸ் வரத்துக்கு ஒரு 70% வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் vs பங்கு மேட்ச் நடந்தது, நல்லா இருந்துச்சு. ஃபின் பேலர் ஃபேஸ் டர்னுக்கு கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இது வேர்ல்டு டைட்டில் பக்கம் இதுக்கப்புறம் கொண்டு போக மாட்டாங்க, டாமினிக் மிஸ்டர் கிட்ட கொண்டு போய் விடுவாங்கன்னு பார்த்தா அகெயினும் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கை அட்டாக் பண்ணிட்டார். ஏஜே ஸ்டைலுக்கும் சிஎம் பங்க் மேட்ச் நடந்தது, சூப்பராக இருந்தது மேட்ச்சு. இதோட சிஎம் பங்க் ஃபைட்டிங் சாம்பியன் நிரூபிச்சிட்டாரு. ஒரே மந்தில் 3 சாம்பியன்ஷிப் டிஃபெண்டிங் பண்ணியிருக்காரு. ஃபின் பேலரு, ஏஜே ஸ்டைலு, ப்ரான் பிரேக்கர் ஒரே மாதத்தில் 4 வீக்கில் 3 வீக் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்டிங் பண்ணியிருக்காரு. வீக்லி சாம்பியன் டிஃபெண்டிங் மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப் பண்ணவங்கள ஸ்மாக் டவுனில் அந்தளவுக்கு தாறுமாறா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஃபின் பேலர் ஃபேஸ் டர்ன் இல்லை, இன்னமும் ஹீல் டர்ன் தான் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபின் பேலருக்கு இன்னும் கொஞ்சம் ஹைப்பு தேவை. இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏறினா தான் அவர் வேர்ல்டு லெவலில் காட்ட முடியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மிட் கார்டு லெவலோட ரொம்ப கேவலமாக கொண்டு போய் வச்சுருந்தாங்க. பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குந்தர். இதெல்லாம் ஏஜே ஸ்டைலை பற்றி பேசலாம், குந்தரை பற்றி பேசிடலாம். குந்தருக்கு நியூ நேம் ஒன்று ட்ரேட்மார்க் பண்ணி வச்சுருக்காங்களாம். இந்த ரிட்டையர்மெண்ட்டு இதோடு நிற்க போகிறதில்ல. ஏஜே ஸ்டைலு, பிராக்கு, கிறிஸ் ஜெரிகோ, இன்னும் சில நேம்ஸுகள் அடிபட்டுது. அதெல்லாம் சும்மா இருக்கும், ஃபன்னுக்காக பண்ணுறாங்கன்னு நினச்சிங்கன்னா தவறு. அதெல்லாம் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் கையில் தான் ரிட்டையர் ஆக போகிறாங்க. ஏன்னா ஃபின் பேலருக்கு ஒரு நேம் வச்சுருக்காங்கல்ல, என்னது நேம் பேர்? கெரியர் கில்லர். ஆமாம், தலைவனுக்கு பேர் கெரியர் கில்லருன்ற மாதிரி வைக்க போகிறாங்க. இதை ட்ரேட் மார்க் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போது ஏஜ் ஸ்டைல் இருக்கார்ல, அவர் ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டு இந்த பேரை வைப்பாங்க நான் நினைக்கிறேன். கெரியர் கில்லர்னு வச்சு அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் கெரியர் கில்லரான்னு சொல்லிட்டு பிராக் லெஸ்னரை ஈர்த்து விட்டு பிராக் லெஸ்னரை ரிட்டையர் பண்ணி விட்ருவானுங்க. இதுதான் இவனுங்க வேலை. அடா பாவீங்களா, WWE எதை நோக்கிடா போகுது? எதுக்குடா சம்மந்தம் இல்லாத ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்து விட்ருக்கானுங்க? ட்ரிபிள் ஹெச் என்ன தான் மூளை வேலை செய்யுதா என்னன்னு தெரியல. ட்ரிபிள் ஹெச் மட்டும் என் குறை சொல்கிறீங்கன்னா, ட்ரிபிள் ஹெச் தான் மெயின் காரணம். ட்ரிபிள் ஹெச் நினச்சா இதை தடுக்கலாம், இந்த மாதிரி ஸ்டிபுலேஷனை, இந்த கெரியர் கில்லர் வாயினை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒபாஃபிமியும் பார்த்தீங்கன்னா இப்போது டெபிட் கொடுக்க போகிறாரு நம்ம ராயல் ரம்பிளுக்கு. தலைவனை பார்த்தீங்கன்னா ராவுக்கு கொண்டு வர, ஸ்மாக் டவுனுக்கு கொண்டு வரவன் மாதிரி எதிர்பார்த்தோம். டைரெக்டாக ராயல் ரம்பிளுக்கு கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் மேபி ராவ்லையோ இல்லை ஸ்மாக் டவுன்லையோ கொண்டு வரலாம். ஆனால் டெபிட்டே பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பில் இருக்குது. NXTலேருந்து ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு ப்ரொமோ போட்டு அதை போட்டு ஸ்லோ பண்ணி நிறுத்தி வச்சிருந்து ஒரு பெரிய பிளேஸுக்கு கொண்டு வராங்கன்னா பார்த்துக்கோங்க. அது NXT சூப்பர் ஸ்டாரு. இவர் ஒபாஃபிமி மாரி இப்போ NXTக்கு இன்னொரு ரெஸ்லர் கொண்டு வந்து வச்சுக்கிறானுங்க. பாடி கிடிலாம் அப்படி தான் இருக்குது. இப்போ கண்டென்டர் வேறு செலக்ட் ஆகிருக்காரு. லேடர் மேட்ச் நடக்க போது NXT சாம்பியனுக்கு. இந்த சாம்பியன்ஷிப்புக்கு எப்படி லேடர் மேட்ச்னா ஒபாஃபிமி தான். ஒபாஃபிமி சாம்பியன்ஷிப் வெக்கெட் பண்ணிட்டு போயிட்டார். அதனால் அதுக்கு லேடர் மேட்ச் நடக்கி யார் வின் பண்ணுறாங்களோ லேடர் சாம்பியன்ஷிப்பு ஃபைனலாக ரோமன் ரெயின்ஸ் கிட்ட வருவோம். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இருக்க அதிகரிச்சுட்டே போகுது. ராயல் ரம்பிள் வின் பண்ணுவாருன்ற மாதிரி இப்போவும் ஒரு பெரிய அப்சர்வர் அவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 விஷயந்தான் நடக்கலாம். ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக அந்த பேட்டில் 4 நடக்கும்ல, ஃபைனலாக லாஸ்ட்டு 4 பேர் வருவாங்கள்ல, அது வரைக்கும் வருவாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று ரோமன் ரெயின்ஸ் இந்த ராயல் ரம்பிள் வின் பண்ணணும், இல்லைனா கடைசி 4 பேர் வரைக்கும்னாச்சும் கண்டிப்பாக வருவாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கைஸ் இருக்க ரோமன் ரெயின்ஸுக்கு சப்போர்ட் வந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு ரோமன் ரெயின்ஸு டைம் அதிகமாக வருவாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, வின் பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது கடைசி 3 இல்லை 4 ஆறு வரைக்கும் வருவாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை வச்சு பார்க்கும்போது ரோமன் ரெயின்ஸ் தான் வின் பண்ணுவாரோ பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸ் மட்டும் வின் பண்ணாருன்னா நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு யார் வின் பண்ணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு தலைமுறை சுற்றிலாம். பை பை கைஸ்.